ஹாய் கைஸ், ஐ எம் ஜோ. இன்றைக்கான வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை JenReviews.online. இந்த JenReviews.online வெப்சைட்டில் நீங்கள் லேட்டஸ்டான அண்ட் எல்லா ப்ராடக்ட் ரேட்டிங்ஸும் பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் ஒன்ஸ் செக் திஸ் வெப்சைட். இங்கே செக் பண்ணிவிட்டு வாங்குறதால நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒர்த்தான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த வெப்சைட்க்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டை நோக்கி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இதோ முடிவு வந்துவிட்டது. நாட்டின் 4 மூலைகள் வரையிலும் முடிவு வந்துவிட்டது. இப்பொழுதே முடிவு உனக்கு வந்துவிட்டது. நான் என் சினத்தை உன்மீது அனுப்புவேன். உன் நடத்திக்கு ஏற்றபடி உனக்கு தீர்ப்பிடுவேன். வெறுப்புக்குரிய உன் எல்லா செயல்களுக்கும் தக்க பதிலடி கொடுப்பேன். என் கண்களில் உனக்கு இரக்கம் வராது. நான் உன்னை தப்ப விடேன். மாறாக உன் நடத்தைக்கும் அருவருப்புகளுக்கும் ஏற்ப உனக்கு பதிலடி கொடுப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார். இதோ வருகின்றது தீங்கு மேல் தீங்கு. முடிவு வந்துவிட்டது, வந்துவிட்டது முடிவு. உனக்கெதிராக அது எழுந்துவிட்டது. இதோ அது வருகின்றது. நாட்டில் வாழ்வேனோ? உனக்கு கேடு காலம் வந்துவிட்டது. அந்த வேலை வந்துவிட்டதே. அது மலைகளின் மகிழ்ச்சி நாள் அல்ல, குழப்பத்தினாலே நெருங்கிவிட்டது அந்நாள். இப்போது விரைவில் என் சீற்றத்தை உன்மேல் பாய்ச்சி என் சினத்தை ஆற்றிக்கொள்வேன். உன் வழிகளுக்கேற்ப உனக்கு தீர்ப்பிட்டு உன் அருவருப்புகளுக்கு தக்கபடி உனக்கு பதிலடி கொடுப்பேன். என் கண்களில் உனக்கு இரக்கம் வராது. நான் உன்னை தப்ப விடேன். மாறாக உன் நடத்தைக்கும் உன் நடுவில் இருக்கும் அருவருப்புகளுக்கும் ஏற்ப உனக்கு பதிலடி கொடுப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்றும் நானே தாக்குகிறேன் என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதோ அந்த நாள் அது வந்துவிட்டது. கேடு காலம் நெருங்கிவிட்டது. அநீதி துளிர்த்துவிட்டது. செருக்கு அரும்பிவிட்டது. வன்முறை கொடுமையின் கோலாக வளர்ந்துள்ளது. அவர்களோ, அவர்களது செழிப்போ, அவர்களது செல்வமோ எதுவுமே தப்ப முடியாது. அவர்களுக்குள் யாருமே மேன்மையுடன் திகழ முடியாது. அந்நேரம் வந்துவிட்டது. அந்நாள் நெருங்கிவிட்டது. வாழ்வோர் மகிழ வேண்டாம், விற்போர் வருந்த வேண்டாம். ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவருமே சினத்துக்கு இலகாகிவிட்டனர். அவர்கள் இன்னும் உயிருடன் இருந்தால் விற்றோர் விற்கப்பட்ட பொருளை மீண்டும் அடையவே முடியாது. ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவரையும் பற்றி இக்காட்சி மாறாது. அவர்கள் தீயவராய் இருப்பதால் எவரும் தம் உயிரை நிலைக்க செய்ய முடியாது. அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தாலும் போரிட செல்வோர் யாரும் இல்லை. ஏனெனில் என் சினம் அக்கூட்டத்தினர் அனைவரின் மேலும் உள்ளது. வெளிப்புறம் வாழும் உட்புறம் பஞ்சமும் கொள்ளை நோயும் உள்ளன. வயலில் இருப்போர் வாளால் மடிவர். நகரில் இருப்போரையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் விழுங்கும். அவர்களுள் சிலர் பிழைத்து தப்பி ஓடினாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் மலைகளில் தம் குற்றங்களுக்காக பள்ளத்தாக்கு புறாக்களைப் போல புலம்புவர். கைகள் எல்லாம் வலுவிழந்து போகும். முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல் ஆகிவிடும். அவர்கள் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொள்வர். திகில் அவர்களை மூடிக்கொள்ளும். முகங்கள் எல்லாம் வெட்கி நாணும். அவர்களின் தசைகள் எல்லாம் மொட்டையடிக்கப்படும். தங்கள் வெள்ளியை வீதிகளில் எறிவர். பொன் அவர்களுக்கு தீட்டுள்ள பொருள் போல் இருக்கும். ஆண்டவரது சீற்றம் பொங்கும். அந்நாளில் அவர்களின் வெள்ளியாலும் பொன்னாலும் அவர்களை விடுவிக்க இயலாது. அவர்கள் மனநிறைவு பெறுவதும் இல்லை. அவர்களின் வயிறு நிரம்புவதும் இல்லை. ஏனெனில் அவர்களது குற்றப்பழியே அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக ஆகிவிட்டது. அழகிய அணிகலன்களை பகட்டுக்காக பயன்படுத்தினர். அவற்றால் தங்கள் அருவருக்கத்தக்க சிலைகளையும் வெறுக்கத்தக்க பொருட்களையும் செய்து கொண்டனர். எனவே அவற்றை அவர்களுக்கு தீட்டான பொருளாக மாறச் செய்தேன். மேலும் அதை அந்நியர் கையில் கொள்ளை பொருளாகவும் உலகின் தீயோர் சூறையாடும் பொருளாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை கரைப்படுத்துவார்கள். அவர்கள் செய்வதை கண்டுகொள்ள மாட்டேன். அவர்களும் என் அரும்பொருளை தீட்டுப்படுத்துவார்கள். கள்வரும் அதனுள் நுழைந்து கரைப்படுத்துவர். ஒரு சங்கிலியை செய்து கொள். நாடு கொலை தீர்ப்புகளாலும் நகர்வன் செயல்களாலும் நிறைந்துள்ளன.
ஆகையால் வேற்றினத்தாரில் பொல்லாதவர்களை கூட்டி வருவேன். அவர்கள் இவர்களுடைய வீடுகளை கைப்பற்றுவார்கள். வலியூரின் ஆணவத்தை அடக்குவேன். அவர்களின் திருத்தலங்கள் கரைப்படுத்தப்படும். கடுந்துயர் அடையும் பொழுது அமைதியாய் நாடுவர், ஆனால் அது கிடைக்காது. அழிவுக்கு மேல் அழிவு உண்டாகும். வதந்திக்கு மேல் வதந்தி பரவும். இறைவாக்கினரின் காட்சியை நாடுவர், ஆனால் குருக்களிடம் திருச்சட்டமும் மூப்பர்களிடம் அறிவுரையும் அற்றுப்போகும். அரசன் புலம்புவான், இளவரசன் அவன் நம்பிக்கையை அணிந்திருப்பான். நாட்டு மக்களின் கைகளோ நடுங்கி கொண்டிருக்கும். அவர்களின் வழிகளுக்கேற்ப நானும் அவர்களுக்கு செய்வேன். அவர்களின் தீர்ப்பு முறைகளின்படியே நானும் அவர்களுக்கு தீர்ப்பிடுவேன். அப்போது நானே ஆண்டவர் என அவர்கள் அறிந்து கொள்வர். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.